ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 9வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,92,782 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24.32% இருந்துட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். இந்த வாரத்தில் கொஞ்சம் இவருக்கு நெகட்டிவாகவே மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஓட்டிங்ஸில் கொஞ்சம் கூட குறைபாடே கிடையாது. அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வினோத்தனா எப்போனா வருவ நீ நாமினேஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க போல். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு குவிச்சு வச்சுருக்காங்க. 25% அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயங்க, பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,08,739 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.72% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 1,00,000 வாக்குகளை வந்து கடந்துட்டாங்க. இது பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஏறுமுகம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து 3rd பொசிஷன் 4th பொசிஷன் அப்படி இருந்தாலும் இந்த வீக்கில் 2nd பொசிஷனில் வந்து இருக்காங்க. 1,00,000க்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏறுமுகமாக அமையறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 3வது பொசிஷனில் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்துருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 87,767 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.07% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் அட்டகாசமான ஒரு பிளேயர். கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது டாப் 5க்குள்ளே வரதுக்கு. அதுக்கடுத்து 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 70,552 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.9% வந்து இருந்துட்டுருக்காரு விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு நல்ல சம்பவத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க ஓட்டிங்ஸில். பட் ஒரு சில நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்களுக்கு வந்து நடந்தது. அவரே அவருடைய வாயால் சில வார்த்தைகளை சொல்லி மாட்டிக்கிட்டாப்பில். ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த வாரத்தில் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வந்து செலுத்தியிருக்காங்க விக்ரம் அவர்களுக்கு. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் கமருதீன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 64,180 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.1% இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த வாரத்தில் 2 சம்பவம் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ 2மே பெரிய கேஸு. கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடில் வச்சு கிளீன் வந்து கிளிக்க போகிறாரு. ஸோ அதை எப்படி அவர் எடுத்துக்க போகிறாரு, எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 45,859 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.79% இருந்துட்டுருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஆக்சுவலாக இந்த வாரத்தோட தொடக்கத்தில் கடைசி பொசிஷனில் இருந்த எஃப்ஜே அவர்கள் இப்போ சடனாக கொஞ்சமாக வாக்குகளை வாங்கி 6வது பொசிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் 2 எவிக்ஷன் வந்து இருக்குது. ஸோ சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 45,266 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.71% இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பொறுத்தவரையிலையும் இந்த வாரத்தில் அட்டகாசமாக ப்ளே பண்ணியிருந்தார். சொல்லப்போனால் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி வந்து அவார்டெல்லாம் வாங்கியிருக்காப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் நல்லா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ நல்ல வாக்குகளையும் வாங்கி குவிச்சிட்ருக்காரு. ஸோ இதே ஒரு விஷயத்தை வந்து திரும்பி இன்னொரு வாரங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது இன்னும் அதிகப்படியான வாக்குகள் வாங்குறதுக்கு. 8வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 45,158 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.7% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்த வரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் கொஞ்சம் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 9வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 44,453 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
5.61% இருந்துட்டு இருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை பொறுத்த வரையிலும் ஒரு ட்ரூ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து புரியும். இல்லை நான் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறணும் அப்படின்ற மாதிரி வந்து சில நேரங்களில் தோணுது. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 44,173 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.57% இருந்துட்டு இருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் தான். பட் என்னவோ மக்களுக்கு வந்து பெருசாக வந்து பிடிக்கல போல். ஸோ அதன் காரணமாக கனி அவர்கள் கடைசிக்கு முன்னாடி பொசிஷனில் வந்து இருக்காங்க. ஸோ எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,602 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.5% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பொறுத்த வரலையும் ஒரு சூப்பர் பிளேயர் தான். ஸோ இவங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து புரிஞ்சிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கன்னிங்கான ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்னிங் கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நல்ல கேமையும் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிருச்சு. அண்ட் ஆட்டிடியூட்ஸ் வந்து சில நேரங்கள் வந்து காட்டுவாங்க. சில நேரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம எமோஷ்னலாக பேசுவாங்க. ஒரு மாதிரி வந்து இருப்பாங்க. மீனவ பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மீனவ கம்யூனிட்டிலேருந்து நான் வந்தேன், ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த சீனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை அடுத்த நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய சுபி அவங்களால பார்க்க முடியும். அந்த பொலைட்னஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிடும். உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைப்பர் மோடுக்கு வந்து போவாங்க. ஆட்டிடியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க முகத்தில் வந்து கிளியராக வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது சுபிக்ஷாவை மக்கள் வந்து பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா மீனவ பொண்ணு அப்படின்னு வந்து இவங்க எப்போ அவங்களுக்குள்ள அவங்களே பிராண்டிங் பண்ணுறாங்களோ அதாவது இந்தியாவோ இல்லை தமிழ்நாடோ கூட வந்து வச்சுக்கலாமே. ஸோ மீனவ பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களே பிராண்டிங் பண்ணிக்கும் பொழுது அது வந்து சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மக்களே. அது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொலிட்டிக்கலாகவே அது ஒரு டிஃபிகல்ட்டியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகேவா, எல்லாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பாரு அந்த பொண்ணு எப்படி பண்ணுது. இப்போ பார்வதியெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் சுபிக்ஷா வந்து திட்டிருப்பாங்க. அந்த QC டாஸ்கில் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவள் புத்தியை காமிச்சிட்டா பாரு, அவள் எந்த இடத்துலேருந்து வந்தான்றதை காமிச்சிட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது எவ்வளோ டாக்ஸிக்காக இருந்தாலும் அது எவ்வளோ டர்ட்டியாக வந்து இருந்தாலும் கூட அந்த மாதிரி வந்து அதாவது பொதுவெளிக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் பொதுவான ஆள் தான். வெரி சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் பழகணும் செய்யணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா மேபி வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சுபிக்ஷாவை பார்த்துருப்பாங்களோ மக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இது வந்து நான் சுபிக்ஷா மேலே சொல்லக்கூடிய குத்தம் கிடையாது, ஓகேங்களா. நான் மக்கள் மேலே சொல்லக்கூடிய ஒரு குத்தம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அது ஆக்சுவலாக அது பொலிட்டிக்கலாகவே அது ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்றத நான் உணர்கிறேன். ஓகே, அது நான் வந்து தப்பாக கூட இருக்கலாம். ஸோ எமோஷ்னலாக எதுவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள், ஓகேவா. கமெண்ட்டில் உடனே கழுவியில் ஊற்றாதீங்க. அப்படி நான் புரிந்து கொள்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.